இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரையிலும் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். கடைசி 31வது வசனம், நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். நான் பிதாவில் அன்பாக இருக்கிறபடினால பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். அதற்கு முன்பாக நான் போவேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு சொல்லுகிறார், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும், நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே, நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஒரு தரம் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்கிற காரியத்தை குறித்து சொல்லும்போது தான், நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறார். எப்பொழுது போவேன்? பாடு மரணங்களை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்த பின்பாக நான் கடந்து செல்லுவேன் என்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் இங்கே அவர்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதாவது அவன் உண்டாக்கின எந்த ஒரு காரியமும் என்னை பாதிக்கவில்லை. மண் ஆசை மனிதனுடைய இருதயத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறதே, அந்த காரியம் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் ஒரு மாபெரும் செயலை செய்கிறதற்காக வந்ததனுடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் போவேன் என்று பேசின ஆண்டவர் இந்த மாபெரும் செயல் என்ன காரியத்தை செய்த பின்பாக போகிறார் என்று சொன்னால், இதுவரை செய்யாத, இனி செய்ய முடியாத ஒரு மாபெரும் செயலை செய்ய வந்ததாகத்தான் ஆண்டவர் கூறுகிறார். இதுவரையிலும் யாருமே செய்திராத, இனி யாருமே செய்ய முடியாத ஒரு மாபெரும் செயலை செய்யத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு அவதாரம் எடுத்து வந்தார் மனிதனாக. என்றென்றைக்கும் அது போதுமானதாக காணப்படுகிறது. அந்த அவதாரத்தினுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, சில அற்புதங்களை செய்யவா என்கிறது போல நமக்கு தோன்றும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராக நேசிக்கப்படுகிறார், பிரசங்கிக்கப்படுகிறார். அந்த அற்புதங்களை செய்கிறதற்கு இயேசு இந்த பூமிக்கு வரவேண்டிய அவசியமில்லை. உண்டாகட்டும் என்ற வார்த்தை போதும், அவைகள் உண்டாகிவிடும். தன்னுடைய ஊழியர்களை கொண்டு அந்த அற்புதங்களை அவர் செய்ய முடியும். அதே போல சில நோய்களை குணமாக்குகிறதற்காக இயேசு வந்தார். இன்றைக்கு அவர் பிரசங்கிக்கப்படுகிறதும் நேசிக்கப்படுகிறதும் என் வியாதிகளை குணமாக்க வந்தார் என்று மாத்திரம் அவர் நோக்கி பார்க்கப்படுகிறார். அவரது தீர்க்கதரிசிகளே போதும் அவற்றை செய்கிறதற்கு. குஷ்டரோகியை சுகமாக்கின எலிசாவை நாம் அறிந்திருக்கிறோம். நாகமானினுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக யோர்தானிலே 7 தரம் முங்கி எழு என்று சொல்லி கட்டளையிட்டதை 2 ராஜாக்கள் 5:14 பார்க்கிறோம். மரித்தோரை கூட அவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். எலியா அங்கே சாரிபாத் விதவையினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தார். எலிசாவும் தன்னை தங்க வைத்திருந்த அந்த சூனேமியாளினுடைய வீட்டிலே அவனுடைய மகன் மரித்தபொழுது அவனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்ததை பார்க்கிறோம். அற்புதங்களை செய்கிறதற்கும் நோய்களை குணமாக்குகிறதற்கும் அவருடைய ஊழியக்காரர்கள் போதும், அவர் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் போதும். அதே போல சில போதனைகளை ஒருவேளை வழங்குகிறதற்காக இயேசு அவதாரம் எடுத்து வந்தாரோ என்று சொன்னால், வானத்தில் இருந்தபடியே தமது தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து அவரால் போதனைகளை கொடுக்க முடியும். அதே போல ஒரு மோசேயை கொண்டு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தையே தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் எழுதி கொடுக்க முடியும். வானத்தில் இருந்தபடியே அத்தனை காரியங்களையும் அவர் செய்ய முடியும். ஒருவேளை தீர்க்க தரிசனங்களை கூறுகிறதற்குத்தான் இயேசு நேரடியாக வந்தாரோ என்று சொன்னால், அவர் தீர்க்க தரிசனங்களை ஏற்படுத்தினாலே போதும். அப்போ அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அதனுடைய முக்கியத்துவம் தான் என்ன என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதை நாம் உணர முடியும். உண்டாகட்டும் என்ற வார்த்தையால்
உண்டாக்க முடியாத ஒன்றை செய்து தீர்க்கிறதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்ய வைக்க முடியாத ஒன்றை செய்யும்படியாகத்தான் வந்தார். வானத்திலிருந்து கட்டளையிட்டு நல்வழிப்படுத்தினாலும் அடைய முடியாத ஒரு லட்சியத்தை அடைந்து மாபெரும் பாவ மீட்பை நமக்கு பரிசளிக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது அவருடைய அன்பின் நெருக்குதலினாலே அந்த காரியங்கள் நடந்ததைத்தான் இங்கே நான் என் பிதாவில் அன்பாய் இருக்கிறபடியினால் அவர் கட்டளையிட்ட காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவத்தில் வீழ்ந்த தூதர்களை தேவ நீதி மேற்கொண்ட பொழுது பாவத்தில் விழுந்த மனிதர்களை அன்பு கைவிடவில்லை என்றே சொல்ல வேண்டும். எபிரேயர் 2:16 ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியாய் இருந்த பாதுகாப்பிற்காக உண்டாக்கப்பட்ட கேரூப் மிகுந்த சௌந்தரிய உள்ளவனாய் இருந்தவன் வடபுறத்தில் உள்ள ஆராதனைகளை நடத்தி ஒர்ஷிப் லீடராக இருந்தவனும் அவனுடைய தூதர்களும் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்ன பொழுது, வானங்களுக்கு மேலாக என் சிங்காசனங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன பொழுது அவன் அங்கே கீழே தள்ளப்பட்ட அந்த காரியம், அங்கே தேவ நீதி வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தில் ஒரு பெருமையை மேட்டிமையை கொண்டு சிருஷ்டியாயிருந்த அவன் சிருஷ்டிகருக்கு மேலாக தன்னை உயர்த்த முயன்ற பொழுது அவன் கீழே தள்ளப்பட்ட காரியத்தில் தேவ நீதி வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் அங்கே எல்லாம் நிறைவாக ஏதேன் தோட்டத்தில் இருந்த போதிலும் எல்லா கனிகளையும் சாப்பிடுகிறதற்கு உரிமை கிடைத்திருந்த போதிலும் ஒரே ஒரு கனியை மாத்திரம் ஆண்டவர் விலக்கி வைத்திருந்தாரே. அந்த கனியை புசிக்க வைக்கும்படியாக சாத்தான் ஏவாளை ஏவி விட்டு ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்த பொழுது அங்கே தேவ நீதி வெளிப்பட்டதை பார்க்கிறோம். பாவத்திற்கு தண்டனையை வடிவமைத்து கொடுத்த ஒரு ஆண்டவர், நித்தியத்தை மனிதனுக்குள்ளாக உண்டாக்கி வைத்திருந்த ஆண்டவர், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற காரியத்தை சொல்லி தேவ நீதியை அங்கே வெளிப்படுத்தின போதிலும் அவர் மனிதர்கள் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக என்னுடைய கரங்களினால கைகளினால் பிடித்து உருவாக்கப்பட்டவன், என்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாய் ஊதி வைத்தேனே என்று சொன்ன அந்த மனிதனுக்காக ஒரு பக்கம் மனிதன் மேலே அன்பு, இன்னொரு பக்கம் நீதி, பாவத்தின் சம்பளம் மரணம் தானே அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அங்கே தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் இங்கே ஒரு அன்பினால் ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தேவ நீதியும் நிறைவேற வேண்டும், தேவ அன்பும் செயல்பட வேண்டும். இந்த காரியத்திற்கு தேவ ஞானம் கொஞ்சம் திகைத்த போது அதன் அளவற்ற அன்பின் ஐஸ்வர்யத்தின் விளைவாக ஒரு வழி தோன்றியது. அந்த வழிதான் ஒரு பாவமற்ற ஒரு பலியாக நமக்கு அது நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் பாவமான போது பாவமற்ற பலியை எப்படி செலுத்த முடியும்? யாரை கொண்டு செலுத்த முடியும்? உலகமெங்கும் ஒலித்த குரலுக்கு பதில் தம்மிடமிருந்தே வர முடிந்ததை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:9 தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி இப்பிதாவின் மேல் அன்பாயிருந்த இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். கிறிஸ்து மனித அவதாரமாக ஸ்திரீயின் வித்தாக பூமிக்கு வந்தார், பூரண பலியாக மடிந்தார், பாவிகளுக்கு விடுதலையின் செய்தி வெளிப்பட்டது. தேவன் செய்த எல்லா செயல்களிலும் மிகவும் மிகவும் கடினமான செயல் இந்த பாவத்துக்காக பலியாகிற ஒரு செயல். பாவமே அறியாத அவர் உலகத்தின் அத்தனை பாவங்களையும் தன்மேல சுமந்து கொண்டு எல்லாருக்காகவும் பலியான அந்த ஒரு மிகவும் கடினமான ஒரு செயலை இயேசு கிறிஸ்து செய்து முடிப்பதற்காகவே வந்தார். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. எல்லா அங்கீகரிப்புக்கும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறதற்கு பாத்திரமான ஒரு செயல், உண்மையான ஒரு செயல். என அவர்களில் பிரதான பாவி நான். எனக்கே மிகப்பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது, எனக்கே ஒரு மிகப்பெரிய மீட்பினுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, ஒரு பாவ மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 9:26
வசனத்தினுடைய பின்பகுதியில் அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஒரே ஒரு அவதாரம், ஸ்திரீயின் வித்தாக இயேசு அவதரித்ததை அங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். லூக்கா 19:10 இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். மனிதன் மேல் உள்ள அன்பு, தேவ நீதியை நிறைவேற்றும்படியாக பாவமே அறியாத அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். மனிதன் அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று பாவத்தின் மீட்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாபெரும் செயலாகத்தான் அதை இருந்ததே ஒழிய நாம் பிரதானப்படுத்துகிறதெல்லாம் நோய்கள் சுகமாகிறது, அங்கே தீர்க்க தரிசனங்கள் கிடைக்கிறது, வார்த்தைகள் கிடைக்கிறது, இவைகளை மேலாக்குகிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாக இயேசு வந்தார். நித்திய ஜீவனை, இழந்து போன நித்தியத்தை மனிதனுக்கு கொடுக்க வந்தார் என்கிற காரியங்களை மேடையெங்கும் முழங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மார்க்கு 10:45 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். யோவான் 10:10 இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமோ? இதை அறிவிப்பதற்கு பதில் வேறு எதையோ முன்னிறுத்தி நாமும் நம்மையும் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம், கேட்கிறவர்களையும் ஏமாற்றுகிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, இயேசு வந்ததனுடைய பிரதான நோக்கத்தை குறித்து நாம் பிரசங்கிப்போம், அநேகரை நீதிக்குட்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.